புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 125. இயற்கைச் சட்டத்தின் தன்னலக் குழுக்கள் அங்கே அமர்ந்திருந்தன. பெருமைமிக்க வன்முறை தலைகள் ஒரு அமைதியான மன்னரின் புருவத்தை சேவித்தன. ஆன்மாவின் அனைத்து தோரணைகளும் தெய்வீகத் தன்மையை அணிந்தன. கீழ்ப்படியும் அன்பின் இதயத்தின் மீது அன்பினால் சுமத்தப்பட்ட பட்டறிவின் மகிழ்ச்சி மற்றும் அடிமைத்தனத்தின் மகிழ்ச்சியின் தீவிரமான பரஸ்பர நெருக்கம் மற்றும் அன்பின் உடல் ஒரு பேரானந்த நுகத்தடியில் வைக்கப்பட்டது. எல்லாமே அரசர்களை சந்திக்கும் விளையாட்டாக இருந்தது. வழிபாடு வணங்குபவரின் குனிந்த வலிமையை உயர்த்துகிறது. கடவுளின் பெருமை மற்றும் பேரின்பத்திற்கு அருகில் அவரது ஆன்மா வணங்குகிறது. ஆட்சியாளர் அவர் ஆளும் அனைத்தையும் ஒருவராக இருக்கிறார். சுதந்திரமான சம இதயத்துடன் சேவை செய்பவருக்கு கீழ்ப்படிதல் அவரது இளவரசர் பயிற்சி பள்ளி, அவரது பிரபுக்களின் முடிசூட்டு மற்றும் சலுகை, அவரது நம்பிக்கை ஒரு உயர்ந்த இயற்கையின் சொல், அவரது சேவை ஒரு ஆன்மீக இறையாண்மை. அறிவு அவளது உயர்ந்த வீட்டில் படைப்பாற்றலுடன் சேர்ந்து அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட பகுதிகள் இருந்தன. கிராண்ட் இலுமினேட் அவளது பளபளக்கும் உறுப்புகளைக் கைப்பற்றி, அவளது உடல் முழுவதும் அதன் வெளிப்படையான வீடாகவும், அவளது ஆன்மா முழுவதையும் தனது கதிரின் பேரார்வத்தால் நிரப்பியது. அவரது ஆன்மா அபோதியோசிஸ் ஞானத்தின் தொடுதலால் உருமாறி, அவளுடைய நாட்கள் ஒரு ஒளிமயமான தியாகமாக மாறியது. மகிழ்ச்சியான மற்றும் முடிவில்லாத நெருப்பில் ஒரு அழியாத அந்துப் பூச்சி, அவள் அவனுடைய இனிமையான சகிக்க முடியாத நெருப்பில் எரிந்தாள். சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கை அவளை வென்றவரை மணந்தது. அவனுடைய அகன்ற வானத்தில் அவள் தன் உலகை புதிதாக கட்டினாள். அவள் மனதின் அமைதியான வேகத்திற்கு மோட்டாரின் வேகத்தை கொடுத்தாள். ஆன்மா கண்டதை வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு, தெரிந்து கொள்ளவும் பார்க்கவும் ஒரு உத்வேகத்தை வாழ்வதற்கு. அவனுடைய பிரகாசம் அவளைப் பற்றிக் கொண்டது. அவளது உற்சாகம் அவனோடு ஒட்டிக்கொண்டது. அவள் ஐடியாவை ஊதா நிற ஆடையில் ராஜாவாக முடிசூட்டினாள். அவளுடைய மந்திர பாம்பு செங்கோலை சிந்தனையின் பிடியில் வைத்து, அவரது உள்பார்வையின் தாள வடிவங்களை உருவாக்கினாள். மேலும் அவள் அவரது விருப்பத்தின் உயிருள்ள உடலாக செயல்படுகிறாள்.